ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள அரஸ்ட் ஹெல்த் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன போட்ட டிப்ஸ் தான் உங்களுக்காக திருப்பி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். யாராவது ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வெங்காயம் வந்து அதிகமாக வாங்கிட்டோம்னா நம்ம எப்படி சேஃப்டியாக நம்ம அதை ஸ்டோர் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் இது மாதிரி ஒரு ட்ரே எடுத்திருக்கேங்க. நீங்கள் கூட மாதிரி இருந்தாலும் அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இது மாதிரி பேப்பர் போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டர் இப்போ வருஷம் முடிஞ்சிச்சு இல்லையா, அந்த கேலண்டர் பேப்பர் இருக்கும் இல்லையா, மாத கேலண்டர், அது நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு வெங்காயத்தை இது மாதிரி போட்டுட்டு அதில் இருக்கிற வெங்காயத்தோலெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம வெங்காயத்தோல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம இது மாதிரி எடுத்துட்டு உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் வெயிலில் ஒரு ஒரு அரை மணி நேரம் நல்லா காய வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஏன்னா அப்போ நமக்கு வெங்காயம் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். வெங்காயத்தில் கொஞ்சமாக இந்த ஈரப்பதம் ஒரு மாதிரி இருக்கும், அதனால தான் நமக்கு வந்து கெட்டு போயிடும். ஒரு வெங்காயம் கெட்டு போனாலுமே எல்லா வெங்காயமே கூட சேர்ந்து கெட்டு போயிடும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக நம்ம அரிசி எடுத்துக்கலாம். எந்த வித அரிசியாக இருந்தாலும் சரிங்க. அதை லைட்டாக இது மாதிரி தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தை இது மாதிரி வச்சு பாருங்கள். ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்துக்கோங்க. அதாவது நமக்கு ஹோட்டலில் நம்ம வாங்கும்போது நமக்கு கொடுப்பாங்க இல்லையா பாக்ஸ், அந்த மூடி தான் இது. பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் கப்பு நம்ம டீ வாங்கினாலோ ஏதாவது வாங்கினாலும் நம்ம கொடுப்பாங்க இல்லையா, சில டைமில் வந்து அதை யூஸ் பண்ணுவோம், சில டைமில் அப்படியே இருக்கும். அதை ஒரு ஆர்கனைசராக இப்போ மாற்ற போகிறோம். இதை வந்து நான் இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, இதில் நான் வந்து இந்த பேப்பர் கப்பை நான் வந்து எல்லாத்தையும் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு பெருசாக வேணால் பெருசாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சின்னதாக வந்து இது மாதிரி சின்ன ரவுண்டாக இருக்கிற நான் வந்து மூடி எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக சதுரமாகவும் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இல்லை ஸ்வீட் பாக்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த மூடி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது மாதிரி நான் வந்து 2 இல்லை 3 கூட ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் கேப் இருக்குல்ல, இங்கேயும் 1 3 ஒட்டிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசரை நம்ம மாற்ற போகிறோம். அதாவது நம்ம ஸ்டடி டேபிள் வச்சுருக்கும் போது பென்சில், பேனா, கத்திரிக்கோல்லாம் வந்து தனியாக வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர் வாங்குவோம் இல்லையா, இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து பென்சில், பேனா வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அந்த மூடி உங்களுக்கு கொஞ்சம் பிளெயினாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம். அப்போ நமக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அந்த கப்லையும் நீங்கள் தேவைன்னா பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம். அது மாதிரி அடிக்கும் போது நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கார்ட்போர்டில் ஒட்டியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி மூடி இல்லைன்னா இது மாதிரி ரவுண்டாக நம்ம கார்ட்போர்டு எடுத்து அதுலேயும் நம்ம ஒட்டிக்கலாம். இதில் நம்ம வந்து பென்சில், பேனா, நம்ம யூஸ் பண்ணுற கத்திரிக்கோல் எல்லாமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டடி டேபிளில் வைக்கிறதுக்கும் ஷெல்ஃபில் வைக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நீங்கள் இன்னும் பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் நமக்கு. இது பார்க்க அந்த கப் அழகாக இருக்கிறதால நான் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க, சின்ன சைஸில். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோட்டலில் வாங்கும்போது, நம்ம டிஃபன் வாங்கும்போது சின்னதாக சாம்பாருக்கோ சட்னிக்கோ கொடுக்குற டப்பா தான் இது. இதில் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கம்ஃபர்ட் அப்படி இல்லைன்னா ஷாம்பு, அது எதாவது நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் டெட்டாயில் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். நான் இன்னைக்கு வந்து கம்ஃபர்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4-5 லவங்கம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏலக்காய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா பிரித்து போட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன்லையோ அப்படின்னா பாத்ரூம்லையோ நம்ம வைக்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். உப்பில் கலந்து நம்ம வைக்கிறதுனால அந்த ஸ்மெல் வந்து நல்லாவே நிற்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சில டைமில் நம்ம வந்து கிச்சனில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், கொசு வரும், அதாவது குட்டி குட்டி கொசு வருங்களா, அதெல்லாம் வரும். அப்போ நீங்கள் இது வைக்கும் போது நமக்கு அந்த பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து என்னதான் பண்ணாலும் இந்த எலி தொல்லையோ இந்த மூஞ்சூர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தொல்லை ரொம்ப நமக்கு தொந்தரவு கொடுக்கும். நைட்டு கிச்சனில் இருக்க லைட் ஆஃப் பண்ணோடனே நமக்கு வந்து அது வெளியில் வந்து எல்லா பாத்திரத்தையும் சரி எல்லாத்தையும் உருட்டிகிட்டே இருக்குங்க. அது வந்து ஒரு ஈஸியான ஒரு இந்த சொல்யூஷன் வச்சு நம்ம வந்து அதை வந்து துரத்தலாம். அது என்னன்றது பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து எடுத்துருக்க வந்து போரிங் பவுட்ருங்க. இது வந்து நம்ம வந்து கேரம் போர்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பவுட்ரு தான் இது. அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நான் வந்து ஏதாவது ஒரு பிஸ்கெட்டோ அப்படி இல்லைன்னா வெல்லமோ
இல்லைன்னா வந்து வேர்க்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் நல்லா பொடி பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நான் வந்து இது மாதிரி தேங்காய் துருவி எடுத்த இந்த தேங்காய் சிரட்டை இருக்குல்ல, அதில் வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன மூடிலையோ பேப்பர்லையோ நீங்கள் எங்கே உங்களுக்கு எலி அதிகமாக வருமோ அங்கே நீங்கள் வச்சுருங்க. வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இதை வந்து சாப்பிட்டு இன்னொரு டைம் வந்து வராது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் பண்ணிட்டு விட்டுறாதீங்க, டெய்லியுமே பண்ணணும். அது வந்து நம்ம வீட்டு பக்கம் வராத வரைக்குமே நம்ம பண்ணாதான் அது வராதுங்க. நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி பழுத்த வாழைப்பழம் தான் எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா நம்ம மசிச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா மசிச்சிருங்க. மசிச்சுட்டு நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மெழுகுவத்தி இருக்கு பாருங்க, இதை நான் வந்து கொஞ்சமாக நான் வந்து சீவி நான் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக வர மாதிரி நீங்கள் சீவி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். அதாவது ரொம்ப பெருசு பெருசாக சீவாதீங்க, மெல்லிசாக சின்ன சின்னதாக, அதாவது தூள் மாதிரி வர மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்துக்கலாம். இது மாதிரிலாம் கலந்து நம்ம வைக்கும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வைக்கும்போது நைட் டைமில் வைங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவங்க கண்ணில் படாத மாதிரி வைங்க. இதில் இன்னும் கொஞ்சம் வந்து நான் இந்த இரும்பு நார் இருக்கு இல்லையா, அதையும் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த எலியோ இல்லை வந்து மூஞ்சிரோ இது வந்து அதை மூந்து சாப்பிடும் போது அது வந்து உள்ளே போய் மாட்டிக்கும். நீங்கள் ரொம்ப பெருசு பெருசாக போட்டிங்கன்னா அது வந்து பார்த்துட்டு போயிடும். அதனால் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பழம் வந்து நல்ல பழுத்த பழமாக நம்ம எடுத்திருக்கோம். அது வந்து அந்த ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக அந்த எலி வந்து சாப்பிட வரும். அப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து அதில் கலந்து நம்ம பண்ணும் போது இன்னொரு வாட்டி நம்ம வீட்டு பக்கமே வராதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் பாதி பழம் கொஞ்சமாக எடுத்திருந்தேன், மீதி பழத்தில் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து இது மாதிரி ரவுண்டாக எடுத்துட்டு உள்ளே இருக்க பழத்தை நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி ஹோல்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்தோம் இல்லையா, அந்த இரும்பு நாரோட சின்ன சின்ன வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணோம் இல்லையா, அதையும் நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். இதுக்குள்ளே போட்டுட்டு அந்த பழத்தையும் நம்ம உள்ளே வந்து போட்டுடலாம். இது மாதிரி போட்டு வைக்கும் போது நமக்கு இந்த பழத்தை சாப்பிடும் போது அந்த எலியோட தொண்டையில் இது சிக்கும். சிக்கிட்டு நமக்கு வந்து அது வயிற்றுல கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குங்க. அப்போ வந்து இன்னொரு வாட்டி நம்ம வீட்டு பக்கமே வராது. கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ட்ரை பண்ணும்போது நான் திருப்பி திருப்பி சொல்கிறேங்க, ட்ரை பண்ணது வந்து நீங்கள் அது திருப்பி வராத வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணணும். ஒரு நாளோ 2 நாளோ இல்லை ஒரு வாரமோ பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு வாரம் கழித்து திருப்பி நம்ம வீட்டுக்கு பக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதனால அது சுத்தமாக வராத மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சொல்யூஷனை சொல்லியிருக்கேன். ஒரு வாட்டி ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம வீட்டு பக்கமே இந்த எலி தொல்லை எலி வராமல் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எங்கே உங்களுக்கு எலி வருமோ அங்கே வந்து ஒரு பேப்பர்லேயோ இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன மூடிலையோ வைங்க. கண்டிப்பா நீங்க இதே மாதிரி பண்ணும்போது இன்னொரு வாட்டி நம்ம வீட்டு பக்கமே வராதுங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல இந்த பல்லி பிரச்சனையும் அதிகமா இருக்கும். முக்கியமா அந்த பாத்ரூம்ல எல்லாம் பல்லி வந்துச்சுன்னா ரொம்ப நமக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி அடுப்புல வந்து தோசை தவா வச்சுக்கோங்க. இதுல வந்து எந்த பிராண்டா இருந்தாலும் சரிங்க, டீ தூள் நீங்க ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூனு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுல வந்து பேக்கிங் சோடா நான் கொஞ்சமா கலந்துக்கிறேன். ரெண்டுத்தையுமே நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணுங்க. ஃபர்ஸ்டே ஆன் பண்ணியாதீங்க. இப்போ நல்லா கலந்துட்டோம். இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க, சிம்லேயே இருக்கட்டும். லைட்டாக அது வந்து சூடானா போதும். ஏன்னா நமக்கு வந்து அந்த டீயோட ஃப்ளேவர், அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா, அது வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரணும். அதுக்காக நம்ம வந்து பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கோம். ஏன்னா பேக்கிங் சோடா வந்து நமக்கு அந்த ஸ்மெல்லு நல்லாவே வந்து தக்க வச்சுக்கும். இப்போ ரெண்டுத்தையுமே நல்லா கலந்து ஓரளவுக்கு நமக்கு சூடாயிடுச்சா, இப்போ நம்ம எடுத்துட்டு இதை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு பேப்பர்லேயோ இல்லைனா வந்து சின்ன சின்ன இந்த மூடி இருக்குது தெரியுங்களா, இந்த பாட்டில் மூடிலாம் இருக்கும் பாருங்கள், அதில் நீங்கள் போட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு மல்லி வருதோ அங்கே வச்சிடலாம். முக்கியமாக நீங்கள் பாத்ரூமில் இது மாதிரி சோப்பு டப்பாவில் போட்டு நம்ம வந்து டபுள் டேப் போட்டு நம்ம வந்து செவுத்தில் ஒட்டிட்டோம், டைல்ஸில் அந்த மாதிரி இருக்கிற டைல்ஸில் ஒட்டிட்டோம்னா பல்லி வந்து எங்கே வரும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த இடத்துல வந்து பல்லி வராதுங்க. அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அதுக்கு சோப்பு ஸ்மெல்லும் சேர்ந்து வரும் இல்லையா, அப்போ இந்த ஸ்மெல் வந்து அந்த பல்லிக்கு பிடிக்காது. அப்போ பல்லி வந்து வந்த இடம் தெரியாமல் போயிடும். அவ்வளோதாங்க. எனக்கு 10 டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.